காலை 6 மணி. முதல்ல ஆஃப் பண்ணுவோம். நான் தான் அழகமா டெய்லி எழுதுறேன். என்னையே அடிக்கிற பாத்தியா? நீ ஒழுங்கா யூஸ் சர்வீஸ் போனா ஏன் இப்படி இருக்க போற? நான் யூஸ் சர்வீஸ் பண்ணணும். கொரோனா வந்து குரங்கு மாதிரி இருக்கு. என்னையே நக்கல் பண்றேன். இது பேட்டரி பொழுது இது பண்றேன். பேசவே மாட்டேன். மத்தியானம் தூங்குறேன். பைபிள் அவங்களுக்கு என்னென்ன ஆச்சு? உடம்புக்கு என்ன? ஏன் தைரியம் சொல்லிட்டு இருக்கணும்? என் உடம்பு பார்த்தியா எவ்வளோ தூசியா இருக்கு. இதான் அப்பப்போ என்ன தேடுவான். ஏசுப்பா அந்த இடத்துல தான் இப்போ அவன் தேடுவான். ஆனால் இப்போ தேடுறதே கிடையாது. வாடி ட்ரை பண்ணுறான். Angel have one text message. 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 Text message ஆ? ஃபர்ஸ்ட் என்னது நம்ம பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் சவுண்ட் வாய்ஸ் கேக்குது. ஆனா எனக்கு மட்டும் வாய்ஸ் வாய்ஸ் கேக்குது. போதும் போதும். முதல்ல மெசேஜ் பார்ப்போம். ஹலோ ஹலோ அந்த மெசேஜ் தான். ஃபோன் கிடையாது. அப்போ மெசேஜ் ஈவி மெசேஜா வச்சு நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா நான் பார்க்குறேன். ஹலோ ஹாய் டியர் டுமாரோ கமிங் 6 o'clock. சரி பார்ட்டி வந்து நாளைக்கு பார்த்துப்போம். ஓ நிறைய மெசேஜ் வந்துருக்கு. இன்ஸ்டாகிராம் எனக்கு ஐஃபோன்னா டச்சிங் ஃபோன் தான். டச் பண்ணாமல் வேற என்ன பண்ண சொல்கிறேன்? ஃபோன் வாங்கினப்ப நான் போய் புது பிராண்டு வாங்கி தூக்கி போடுறேன். வாங்க வாங்க. காலையில எழுந்தோடனே வாய் கழுவாம வாட்ஸ்அப் பார்க்குறேன். அப்புறம் ஃபேஸ் கழுவாம ஃபேஸ்புக் பார்க்குறேன். டீ குடிக்காமலே ட்விட்டர் பார்க்குறேன். இன்னும் ஏன் போர் அடிக்கிறதுன்ட்டு இன்ஸ்டா வேற பார்க்குறேன். இதெல்லாம் விடு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ இன்ஸ்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணாலும் உன் பேரை கூகுள்ல இருந்து டெலிட் பண்ணாம ஆக்கிடுவேன். பார்க்குறியா? கூகுள் என்ன மன்னிச்சிரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு லிஸ்ட்ல கூகுள்ல போட்டுறாரு. சாரி. பேட்டரி லோ பேட்டரி லோ பேட்டரி லோ. ஏன் நான் பேசும்போது தான் உனக்கு பேட்டரி லோ ஆகுமா? நீ எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசும் போது பேட்டரி லோ. ஓ தயவு விடு. நான் போய் டிவி பார்க்க. ரிமோட் எங்க? ரிமோட் இங்க இருக்கு. நான் டிவி பார்க்கறேன். சிங்கம் ஏதியோ சூளை நீருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். ஜான் எப்பவுமே அழகாக பாடுவாங்க. இந்த மாதிரி பாடுறாங்க. நல்லாவே இதை நான் பார்க்குறேன். டிவி யூஸ் பண்ணுறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களிடையே மோதல். செய்தி எங்க பார்த்தாலும் அடிக்கடி எல்லாமே வருது. எந்த ஒரு செய்தியும் வர மாட்டேங்குது. ரிமோட் வேற தொல்லை பண்ண தெரியும். என்ன யார் இருக்கிறது என்னையே சொல்கிறேன். உனக்கு இஷ்டம் என்ன கையில் வச்சுட்டு எது தூக்கி போட்டு வளைக்கிறேன். என்னையே திட்டுறியா? என்ன தெரியுதா? யார் அது? நான் தான் பைபிள். சொல்லு. கிறிஸ்டினானது உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்கும். சொல்லு. முதல்லலாம் என்ன தேடுவேன். இப்போ என்ன தேடவே மாட்டேன். சமீப காலத்தில் ஃபோனு டிவின்னு வந்துச்சு. முதல்ல எப்படி இருந்தா தெரியுமா? முதல்ல எப்படி டிவி ஃபோனு இல்லாமல் எப்படி என்னால் இருக்க முடியும்? இப்போ அதுதான் உனக்கு முக்கியமாக போச்சுல. ஆமாம். அந்த ஃபோன் வச்சா நாங்கள் காம்படிஷன் போட்டு பார்த்தோம். ஸோ வந்து அளவு பாட்டு போட்டு பார்த்தோம். அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? இரு நீலாம் பழைய ட்ரெண்டு. இப்போ நான் தான் புது ட்ரெண்டு. ஏன் அவன் போடுற ட்ரெஸ்லேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் ஏன் யாருக்குன்னா போர் அடித்து ஃபோன் பேசினா கூட என் மூலியமாக தான் ஃபோன் பேசுகிறான்.
ஏஞ்சல், இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றியா? கேளு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஏசப்பா கூட பேச முடியுமா? முடியுமே. எப்படி பேசுற? என் ஃபோன் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, எல்லாமே இருக்கு, என்னால எது வேணா பேச முடியும். எப்படி பேசுற ஏஞ்சல்? சொல்லி ஏஞ்சல். அது என்னால முடியறதுக்கு நான் பார்த்துட்டேன். பேசுற ஏசப்பா கிட்ட இதை வச்சுதான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. முதல்ல காலையில அலாரம் அடிச்சோடனே நீ முதல்ல பைபிளை தான் தேடுவ. ஏசப்பா கூட ஜபத்துல கம்யூனிகேட்டோட இருப்ப. அப்புறம் பைபிள் வாக்கியெல்லாம் தேடுவ. இப்பெல்லாம் நீ அதை பண்ணதே இல்லை. ஏசப்பாவோட தூரமா போயிட்டே இருக்கு. இல்ல, நான் போகல. இல்ல, பாவத்தோட நீ கனெக்டட் ஆயிடுது. நான் பாவம் செய்யல. இல்ல, நீ பாவம் செய்யறீங்க. நான் பாவம் செய்யல. காட்சி 2, கடவுள் தெரிஞ்சவுடன். இது கனவா? அது நிஜமா நடக்கலையா? நம்மளால அலாரம் ஆகணும். இனிமே இது என்னோட பைபிள் நானே நான் தான் வச்சுப்பேன். இனிமே அந்த ஏசப்பாவை மதிச்சு காலையில ஏற்று விஷ் பண்ணி எல்லாமே ஏசப்பாவோட கூட கடவுள் வேண்டி இருந்தாலும் செய்யணும். இனிமே நீங்களும் எல்லாருக்கும் கீழ்படிந்து கடவுள்கிட்ட வேண்டி பேரண்ட்ஸும் எல்லாருக்கும் கீழ்படிந்து நடந்துக்கோங்க. தேங்க்யூ.